இப்போ ரசித்து வாழும்போது தான் நமக்கு கஷ்டங்கள் கூட கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஏன் அது தாங்கிக்கிறோம். ஒரு கஷ்டம் சுமைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம அதில் ரசிக்கிறோம். அது ரசனை திறன் இல்லைன்னா அந்த சுமைகளை தாங்கிக்கவே முடியாது. ரசித்து வேலை பார்க்குறதா இருந்தால் தான் அதான் இஷ்டப்பட்ட வேலையில் நம்ம கஷ்டப்படணும். இஷ்டப்பட்ட வேலைங்கிறது எது? அதில் ரசித்து நம்ம செய்யும்போது தான் அது இஷ்டப்பட்டதாக இருக்குது. பிடித்த வாழ்க்கை, இஷ்டப்பட்ட வாழ்க்கையில் தான் நம்ம கஷ்டப்பட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசித்து செய்ய முடியும். அது கஷ்டமாக இருந்தாலும் அது ஏன் நமக்கு கஷ்டமாக தெரிகிறது இல்லைன்னா அதை நம்ம ரசிக்கிறோம். ரசித்து பண்ணுறோம். அந்த கஷ்டம் கூட நமக்கு இன்பமாக மாறுகிறது. அதுவே நீ ரசிக்கலைன்னா எந்த கஷ்டத்தையும் உன்னால் சுமக்க முடியாது. அப்போது உன் மேலே உனக்கு தாழ்வு மனப்பான் வந்துடும். கஷ்டத்தை பார்த்தாலே பயப்படுவேன். அதனால் ரசிக்கிற மாதிரியான வேலைகளை தேடி செய்யணும். வாழ்க்கையை ரசிக்கணும். அதை தேடி போகணும். வாழ்க்கையை ரசிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை வேணாலும். இப்போ பார்த்தா ஒருத்தர் பெரிய லட்சியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சாதாரண விஷயத்துக்காக கஷ்டப்படுறோம். ஆனால் ஒருத்தர் பார்த்தா பெரிய லட்சியத்தெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. எப்படி வாழ்கிறாங்க? அவங்க அதை ரசிக்கிறாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய சுமைகளை தாங்கிக்க முடியுது. ரசனை இல்லாமல் உங்களால் சிறு சுமைகளை கூட தாங்கிக்க முடியாது. நீங்கள் ரசிக்காமல் ஒரு சிறு வேலைகளை கூட செய்ய முடியாது. சிறு வேலைகளும் உங்களுக்கு பெரிய சுமைகளாக மாறிவிடும். நீங்கள் அதுவே ரசிக்கிறீங்க, உங்களுக்கு அதில் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக மாறிவிடும். அதனால் பெரிய வேலைகளை செஞ்சால் தான் நீங்கள் முன்னேற முடியும். முன்னேறணும் அப்படின்னா பெரிய வேலைகளை செய்யணும் அப்படின்னா அதை உங்களால் பிடிச்ச வேலையாக இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனமாக இருங்க. ரசித்து செய்ய முடியும். அப்போ தான் உங்களால் ரசித்து அதில் செய்ய முடியும். ரொம்ப நேரம் அதில் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதுல எந்த வேலையை செஞ்சாலும் எல்லோரும் பிடிச்ச வேலையை செய்கிறவங்க மட்டும்தான், இஷ்டப்பட்ட வேலையை செஞ்சவங்க தான் கஷ்டப்படவும் முடியும், கஷ்டப்பட்டு முன்னேறவும் முடியும். ரசிக்கணும். அதான் ரசனை உணர்ச்சி, அழகுணர்ச்சி. அந்த வேலையில் அமைதி இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் ரசித்து ஒரு வேலையை செய்யும்போது தான் அது உங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்தும். உங்களால் ரசிக்க முடியாத ஒரு வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் ரசித்து செய்கிற வேலை எதை கண்டுபிடிங்க. நீங்கள் உங்கள் தொழிலை முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. அதனால் தொழில் அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிங்க. உங்கள் தொழிலை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த வேலையை நீங்கள் ரசித்து செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு விடுமுறையே கிடையாது. அந்த தொழிலுக்கு விடுமுறையே கிடையாது. 24 மணி நேரமும் நீங்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கணும். அப்போ அது உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கணும். நீங்கள் ரசிக்கிற ஒரு தொழிலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு விடுமுறையே கிடையாது. சனி நேரம்னா விடுமுறை அப்படிங்கிறது உங்கள் பிடிச்ச வேலைக்கு கிடையவே கிடையாது. உங்கள் பிடிச்ச வாழ்க்கைக்கு விடுமுறையே கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரசித்து வாழ்கிறீர்கள் என்றால் அந்த வாழ்க்கைக்கு விடுமுறையே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு விடுமுறை எடுக்காமல் அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க. எப்படா விடுமுறை கிடைக்கும், ஓய்வாக இருக்கலாம், இந்த வேலையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னா நீங்கள் ரசிக்கலன்னு அர்த்தம். அந்த வேலையை உங்களால் ரசிக்க முடியவில்லை என்று அர்த்தம். சாயந்தரம் ஆனால் எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. ரசித்து செய்ய முடியவில்லை என்று பொருள். அதனால் உங்கள் எல்லா வாழ்க்கையும் சரி ஒரு பிடிச்சி ரசித்து வாழ்ந்தால் அதற்கு இணையே கிடையாது. அது இணையே கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை ரசிக்க முடியலன்னா அதில் அழகு இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ ஒரு விஷயத்தை ரசித்து செய்கிறீங்கன்னா நீங்கள் அழகாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வேலையை நீங்கள் ரசித்து செய்கிறீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் அழகாக செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அழகு இருந்தால் தான் ரசிக்க முடியும். உங்கள் பார்வைக்கு அது அழகாக தெரியணும். அப்போ தான் உங்களால் ரசிக்க முடியும். அப்போது அதுதான் ரசித்து செய்கிறீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை ரசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துகிறது என்று பொருள். அது உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும். ரசிக்க முடியல, என்னால் இதை ரசிக்க முடியலன்னா அது உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையை உங்களால் ரசித்து என்னால் வாழ முடியல அப்படின்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இல்லை, அது அமைதியை ஏற்படுத்தவில்லை என்று பொருள். அதனால் எதை நீங்கள் ரசிக்கிறீங்களோ, அதனால் நீங்கள் எந்த தொழிலை ரசித்து செய்கிறீங்களோ, எதை நீங்கள் ரசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அமைதியை தருகிறது, அழகாக தெரிகிறது. அது உங்களுக்கு அழகாக தெரிகிறது, அது உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துகிறது. அதனால தான் நீங்கள் அதை ரசித்து செய்ய முடியுது. அதனால் நீங்கள் ரசிக்காத எந்த தொழிலை செஞ்சாலும் அது அதில் அழகு இல்லை, அமைதி இல்லைன்னு பொருள். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னால் என் வாழ்க்கையை ரசிக்கவே முடியல. இப்போ சிட்டியில் சென்னையில் வாழ்வாங்க, நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி மெஷின் மாதிரி இருக்குது அப்படின்னால என்ன அர்த்தம்? அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை ரசிக்க முடியலன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையில் அழகு இல்லை, அமைதி இல்லைன்னு அர்த்தம். அமைதி இல்லாத வாழ்க்கை, அழகு இல்லாத வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் நகரங்களெல்லாம் பார்க்கும்போது மெட்ரோ ட்ரெயின் அப்படி உயர்ந்த அடுக்குமாடி கட்டடங்கள் அதெல்லாம் பார்த்தா அழகுன்னு நினைக்கிறோம்.
ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறவங்க பெரும்பாலானவர்களால் அந்த நகர வாழ்க்கையை அனுபவிக்க முடியல, அதை ரசிக்க முடியல. ரொம்ப நொந்து போகிறாங்க, புலம்புறாங்க, கதறாங்க, என்னடா வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வாழ்க்கை அது உண்மையான அழகே கிடையாது. அதில் அது அமைதியை தரவில்லை. அந்த நகர வாழ்க்கை என்பது அமைதியை தரவில்லை என்றால் அதில் எப்படி அழகு இருக்க முடியும்? அப்போது நீங்கள் ரசித்து வாழ்ந்தால் தான் அது உங்களுக்கு அமைதியை தரும். அழகாக இருந்தால்தான் உங்களால் ரசிக்க முடியும், ரசித்து வாழ முடியும். அப்போ கிராமத்தில் வாழணும், அந்த மாதிரியான வாழ்க்கை தான் உங்களால் ரசித்து வாழ்வதற்கு ஏற்றது. அப்போ எங்கே போய் அல்லது சிலருக்கு என்னால் சிட்டியில் வாழ்கிறது தான் என்னால் ரசித்து வாழ முடியுது, எனக்கு சிட்டி என்பது அழகாக தெரிகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் வாழ்ந்துக்கோங்க. அப்போ பெரும்பாலானவங்களுக்கு கிராமத்தில் போய் வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கே போய் ரசிக்கணும். நீங்கள் முதல்ல என்னதுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும். உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரசிக்கிற ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வாழணும். எந்த இடத்துல வசித்தால் நீங்கள் ரசிப்பீங்க, அந்த இடத்துல தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கிது, அழகாக தெரிகிறது என்று பொருள். அப்போ நம்ம பார்க்குற காட்சிகள், இந்த இயற்கை நம்ம வாழுகிற இடம், நம்ம பார்க்குற காட்சிகள் இதெல்லாம் அழகாக தெரிஞ்சதுன்னா கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். ஏன் கண் பார்வையெல்லாம் கெட்டுப்போச்சு? கண்ணாடி ஏன் போடுறாங்க? அவங்க பார்க்குறது அழகாக தெரியல. வெறுப்பானதை பார்த்தா என்ன ஆகும்? கண் பார்வை கெட்டு போயிடும். ரசிக்க முடியாத விஷயங்களை செஞ்சாலோ, ரசிக்க முடியாத விஷயங்களை கேட்டால் காது கேட்காமல் போயிடும். ஏன்னா அந்த காது எதுக்காக வச்சுருக்குன்னா, காதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ நாக்குக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, நல்லா இருக்குது, மோசமாக இருக்குது, இந்த சுவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நாக்கு என்ன பண்ணுது? அது ரசிக்குது. ரசிக்கிறதுங்கிறது என்னென்னு, அந்த சுவை மூலமாக நல்ல சுவையை ரசிக்குது, நல்லா ருசித்து சாப்பிடுது. அப்படின்னா கெட்ட சுவை, இது வேண்டாம், இது கெட்டது அப்படின்னு சொல்லி வேண்டாம். அந்த நாக்குக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அது மாதிரி காதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது. நல்ல ஒலிகள், இந்த ஒலி எனக்கு இனிமையாக இருக்குது, இந்த ஒலி எனக்கு இனிமையாக இருக்குது, இந்த இரைச்சல் என்னால் கேட்க முடியல. அப்போது நல்ல ஒலிகளை ரசிக்கிற தன்மை காதுக்கு உண்டு. அது மாதிரி சுவாசம், நல்ல வாசனையை ரசிக்கிற தன்மை, ரசித்து சுவாசிக்கிற தன்மை அந்த மூக்குக்கு உண்டு. அதனால் ரசனை திறன் தான் பாதுகாப்பு. நீங்கள் பார்க்குற காட்சி உங்களுக்கு அமைதியாக இருந்தால் உங்களுக்கு கண் பார்வை கெட்டு போகாது. ஏன் கெட்டு போகுது? கண் பார்வை ஏன் கெட்டு போகுது? வெறுப்பை ஏற்படுத்துகிற வேலைகளை நீங்கள் பார்க்குறீங்க, வெறுப்பை ஏற்படுத்துகிற செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கூட கண் பார்வை கெட்டு போகுது. வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான கல்வியை நீங்கள் கற்கும்பொழுது அதை படிக்கும்போது வெறுப்போடையே படிக்கிறது. அதை பிடிச்சி நீ படித்தனா உனக்கு கண் பார்வை கெட்டு போகாது. நீ பிடிக்காத ஒரு படிப்பை நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு பிடிக்காத ஒரு படிப்பு, அது படிப்புங்கிறது அதை படிக்கிற முறையில் தப்பு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் டியூஷன், காலையில் எழுப்பி விட்டுறது, 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு படி, காலையில் டியூஷன், அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு டியூஷன், எப்போ பார்த்தாலும் டியூஷன். அப்போ அந்த படிப்பு மேலே வெறுப்பு வந்துருமா? அதை ரசிக்க முடியாது, ரசித்து படிக்க முடியாது. அப்போ கண் பார்வை கெட்டு போயிடும். அந்த படிப்பில் அமைதியை தர மாட்டேன். அந்த படிப்பை என்னால் ரசிக்க முடியல, எனக்கு பிடிக்கல அந்த படிப்பு, எனக்கு அது வெறுப்பை தருகிறது, அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அதை ரசிக்க முடியல என்னால். அப்போ அந்த படிப்பை நீங்கள் ஆனால் படித்து தான் ஆகணும். வெறுப்போடு படிக்கும்போது கடைசியில் என்ன ஆகுது? கண் பார்வை கெட்டு போயிடும். கண் பார்வை குறைஞ்சிருச்சுன்னா கண்ணாடி போட்டாங்கன்னா அவங்க காதும் கேட்காது சரியாக. கண் பார்வை இல்லாதவங்களுக்கு காதும் கொஞ்சம் குறைவாக தான் கேட்கும். கண் பார்வை குறைஞ்சி போச்சுன்னா சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும், எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம். அதனால் நீங்கள் ரசித்து வாழ்ந்தால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அழகான விஷயம் நீங்கள் ரசிக்கிறீங்களா, அதில் அழகு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ரசித்து ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அதில் அழகு இருக்குது, அதில் அமைதி இருக்குதுன்னு அர்த்தம். அமைதியை தருகிற செயல்களை செய்ய வேண்டும், அழகான செயல்களை செய்ய வேண்டும். அதை தான் உங்களால் ரசிக்க முடியும், அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு அழகாக தெரிகிறது, உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துவது எதுவோ அதை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையாக மாறுகிறது. அப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறது, பிடிக்காத செயல்களை செய்வது, பிடிக்காதவற்றை பார்ப்பது, பிடிக்காதவற்றை பேசுவது, பிடிக்காத பேச்சுக்களை கேட்பது, இது எல்லாமே உடம்பு குறைபாடுகளை ஏற்படுத்திடும், நோய்களை ஏற்படுத்திடும். வெறுப்போடு வாழ்ந்தீங்கன்னா அப்போ தான் நோய் வரும். அதனால் பிடித்த வாழ்க்கை ரசித்து வாழ்ந்தால் கண் பார்வை குறைபாடெலாம் வராது. நீங்கள் வாழ்கிற பகுதி, நீங்கள் ஒரு ஊரில் வாழ்கிறீங்க, உங்கள் வீடு நல்ல இயற்கை சூழ்ந்து ஒரு பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் அதை ரசிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அது உங்களுக்கு அமைதியை தருகிறதுனா உங்களுக்கு கண் பார்வை குறைபாடெலாம் வராது. சின்ன பசங்களே ஏன் கண்ணாடி போடுறாங்கன்னா, பிடிக்காதவங்க அவங்க படிக்கிற முறை அவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. பெற்றோர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள், டியூஷன் அது மாதிரி நீ இதுதான் படிக்கணும், பிடிக்காத ஒரு படிப்பை படிக்க சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கே தெரியாது நமக்கு எது பிடிக்கும்னு தெரியாது. டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னதுனால அவங்க உண்மையிலே டாக்டர் பிடிக்காம கூட இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பெற்றோர்கள் அவர்களை அச்சுறுத்தி, அந்த குழந்தைகளை அச்சுறுத்தி மூளை செலவு செய்து நீ டாக்டர் ஆகணும்.
கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து வெறுப்போடே அந்த டாக்டர் ஆகிடுவாங்க, வெறுப்போட டாக்டராகவே ஆகிடுவாங்க. அது டாக்டர் தொழில் பிடிக்காமலே டாக்டர் ஆகிடுவாங்க. அப்போ தான் கண் பார்வை குறைபாடலாம், வெறுப்பான விஷயத்தை அது அவங்களுக்கு அழகாகவே தெரியாது, அதை அவங்க ரசித்து பண்ண மாட்டாங்க, கடமைக்கு பண்ணுவாங்க. அப்போ அதில் அமைதி ஏற்படாது, அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படும். அது கடைசியில் இந்த கண் பார்வை குறைபாடு உடம்புல நோய்களை ஏற்படுத்தி விடும். அதனால் நீங்கள் எதையும் ரசித்து பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், கண்கள் நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்வீங்க.